இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் சார் வணக்கம் சார். உட்காரு. சொல்லுங்க மேடம். சரிங்க மேடம். கூட்டம் தரேன் மேடம். ஓகே. ஜட்ஜமா ரெடி ஆயிட்டாங்க. சட்டன்னு கூட்டுவாங்க. எஸ் சார், வாங்க போலாம். முதல் ஸ்டேட்மெண்ட் இவர்தானா? ஆமா மேடம். ஐயா முன்னாடி போங்க. வணக்கம். நீங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். உங்களை கட்டாயப்படுத்தியோ இல்ல மிரட்டியோ இந்த போலீஸ் வந்து உங்களை பேச வைக்கிறாங்களா? அப்படியெல்லாம் இல்லை மேடம். இன்னைக்கு தான் உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு. அதனால தான் நானே முன் வந்து மனப்பூர்வமாக வாக்குமூலம் தர்றேன் மேடம். ஓகே, கோ ஹெட். மேடம், என்னோட பூர்வீகம் வந்து கேரளா. ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். எனக்கு ஒரே பையன். நானும் அவனை நல்லா தான் வளர்த்தேன். ஆனால் அவன் தப்பான வழியில் போயிட்டான். நகை பணம் அது இதுன்னு கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். இன்ஸ்பெக்டர், இவர் சொல்ற எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கா? மேடம், எல்லாமே உங்க டேபிள்லயே வச்சிருக்கேன் மேடம். அந்த கிரீன் கலர் ஃபைல் எடுத்து பாருங்க. ஓகே, சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நான் பெத்த மகன் இல்லையா, அதனால அவன் செஞ்சதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். அப்பதான் தமிழ்நாட்டில் இருந்து சவுந்தரபாண்டின்னு ஒருத்தர் என் மகனை தேடி வந்தார். என் மகனை தேடி வந்தவர் திருச்செந்தூர் கோயிலில் தர்மகர்த்தாவா இருக்கிறதாகவும் அந்த கோயிலில் எக்கச்சக்கமான நகை இருக்கிறதாகவும் அவர் சொல்ற மாதிரி அந்த நகையெல்லாம் திருடி அவர்கிட்ட கொடுக்கணும்னு பேரம் பேசினார். அவரு பேரம் பேசினது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் முன்னாடி தான் அவங்க 2 பேரும் பேரம் பேசினாங்க. கோயிலுக்குள்ள போறதுக்கு அவரே வழி பண்ணி கொடுக்கறதாகவும் கருவூல சாவிய அவரே தர்றதாகவும் சொன்னார். வர்ற நகையில 2 பேரும் பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னார். திருச்செந்தூரை சேர்ந்த செந்தூர் முருகன் கோயில்ல நகை திருட்டு போன சம்பவம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு மேடம். டீடைல்ஸ் ஃபைல்ல இருக்கு மேடம். அவர் சொன்ன மாதிரியே என் மகனும் நகையெல்லாம் திருடி கொடுத்துருக்கான். இது எப்படி எனக்கு தெரியும்னா, அவன் நகையெல்லாம் திருடி கொடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு போன் பண்ணி வேலையை முடிச்சிட்டேன்னு சொன்னான். ஐ சி. அதுக்கப்புறம்? அப்புறம்தான் என் மகனை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தகவல் வந்தது மேடம். எனக்கு ஒரே பையன் மேடம். முத்தா 2 குழந்தைங்க. ஐயோ. அவனை துடிக்க கொலை பண்ணியிருக்காங்க மேடம். இங்க வந்து பார்த்தா சூடாமணின்னு ஒரு பொம்பளை தான் என் மகனை கொண்டு இருக்காங்கன்னு போலீஸ்ல கேஸ் இருக்கு. அந்த சூடாமணி என் அம்மாதாம்மா. நிஜமாவா? உங்க அம்மாவை கொலை பண்ணாங்க? இல்ல மேடம், அதை பத்தின முழு உண்மைய தனியன் சொல்லுவாரு. என் மகனை கொன்னது அந்த சவுந்தரபாண்டி தான். அவன் ஏதோ பேசி அந்த சூடாமணிய கொலை செஞ்சதா ஒத்துக்க வச்சிருக்கான். கொலைகாரன்னு தெரியாமலேயே நான் அந்த சவுந்தரபாண்டிக்கு உதவி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். சண்முகம், நீ என்ன மன்னிச்சிருப்பா. சனியன், வாங்க. வணக்கம்மா. நீங்க சொல்லுங்க சனியன். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய நீங்க தாராளமா சொல்லலாம். நீங்களாவே முன் வந்து மனசார தானே வாக்குமூலம் கொடுக்குறீங்க. போலீசார் உங்களை அடிச்சோ மிரட்டியோ வாக்குமூலம் கொடுக்கும்படி உங்களை வற்புறுத்தலையே. அம்மா, நான் யாரு மேலேயும் குத்தம் சொல்ல விரும்பலம்மா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்மைம்மா. உண்மையதான் நீங்க இங்க சொல்லணும். இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லம்மா. எங்க ஐயா சவுந்தரபாண்டி ரொம்ப நல்லவருமா. அம்மா, அது வந்து சண்முகம், ஏய், சண்முகம், என்னப்பா என்னடா இது? இது?
இது என் வீடுதான், ஆனா இது நீதிமன்றத்துக்கு சமம். முதல்ல போனை சைலண்ட்ல போடணும்னு யாரும் சொல்லலையா உங்களுக்கு? மன்னிச்சிருங்கம்மா, போலீஸ்காரன் கூட சொன்னா அவன் சைலண்ட்ல போட சொல்லி. ஆனா அம்மா, இதோ நிக்கார சனிய, அவர் சம்சாரம் பஞ்சவர்ணத்துக்கு திடீர்னு நெஞ்சு வலின்ட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காவ. என் மனைவி தான் கூட இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. ஏதோ அவசரம் போல இருக்கு, அதான் போன் அடிச்சிருக்கா. Oh my God. முதல்ல அவங்கள ஏதாவது பண்ணி காப்பாற்ற சொல்லுங்க. ஏதோ நிறைய காசுலாம் செலவாகும் போல இருக்கு, அதுக்கு தான் கூப்பிடுதான் நினைக்கிறேன். நான் வேணா பேசிக்கிட்டோம்மா. அம்மா நீங்க முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. அதோ போட்டுக்குதம்மா. ஏம்ல பரணி, சண்முகம், பஞ்சவர்ண அக்காக்கு இப்ப எப்படி இருக்கு? பஞ்சவர்ண அக்கா பயங்கர சீரியஸ்டா, மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படியால? இல்லை, இன்னும் எம்பிட்டு நேரம்ல இருக்கே. இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல. கையில பணம் வேற இல்ல. சனினால பணம் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு தெரியலையேடா. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சொல்றா, நான் என்ன செய்யறது? அதான் கேக்குறோம்ல, இன்னும் எம்பிட்டு மணி நேரம் இருக்கு? நேரம் எல்லாம் பெருசா இல்லடா, அரை மணி நேரத்துக்குள்ள பண்ணி ஆகணும். தெரியல. சரி, நானு இங்க சனிய வாக்குமூலம் கொடுக்குற இடத்துல தான் நிக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அவர் வாக்குமூலம் கொடுத்துருவாரு. அவர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாம போன் அடிச்சு என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம். சரியா? ஜட்ஜம்மா இங்க இருக்காவ. இது முடிச்சுட்டு நான் ஒரு 1/4 மணி நேரத்துல கால் அடிக்க. ஜட்ஜம்மா கோவப்படுத்தாவ. சரியா? சரிடா, சீக்கிரம். கட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சீக்கிரமா சொல்லுங்க சனியன். உங்க ஐயா சவுந்தரபாண்டியன் நல்லவர்னு சொல்றீங்க, அப்படின்னா போலீஸ் சொல்றதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்ல வரீங்களா? நான் உண்மையை அப்படியே சொல்லிடுறேன். தயவு செஞ்சு என் பஞ்சவர்ணத்தை மட்டும் காப்பாத்திருப்பா. சனியன், நீங்க என்கிட்ட தான் பேசணும். நடந்த உண்மையை சொல்றீங்களா? சொல்றேம்மா, ஆ. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் வந்தது இது மட்டும்தாம்மா. இதுக்கு மேல சவுந்தரபாண்டி ஐயா ஒவ்வொரு நாளும் நிறைய செஞ்சிருக்காருமா. இதெல்லாம் நீங்க கேட்கறதால நான் சொல்றேம்மா. ஓ மை காட், ஒரு மனுஷன் இவ்வளவு மோசமா நடந்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லையே. இந்த சவுந்தரபாண்டியன் செஞ்சது கிட்டத்தட்ட தீவிரவாதம். இந்த மனுஷனை இன்னுமா நீங்க கைது பண்ணாம வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி வலுவான சாட்சி இது வரைக்கும் கிடைக்கல மேடம். நான் ஆர்டர் தரேன், உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. நான் பெயிலபிள் செக்ஷன்ல நான் அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுக்கறேன். ஓகே மேடம். ஜட்ஜ் அம்மா அருமையா உத்தரவு போட்டிருக்காங்க. உடனடியா அந்த சவுந்தரபாண்டிய அரெஸ்ட் பண்றதுதான் பாக்கி. இந்தாங்க கோர்ட் ஆர்டர், போய் அரெஸ்ட் பண்ணுங்க.